அதாவது ரவுடிகிட்டே மாமூல் வாங்குறதுன்னு இருக்கு இல்லையா, அதாவது ரவுடிக்கு மாமூல் கொடுக்குறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல படங்களில் பார்த்துருப்போம், பல இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் ரவுடியே தேடி ஒருத்தருக்கு மாமூல் தரேன் அப்படின்றான்னா அப்போ அந்த பார்ட்டி எவ்வளோ வெயிட்டான ஆள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுருக்கமாக சொன்னால் ஈரானுக்கு கிட்டத்தட்ட 30 பில்லியன் டாலர், அதாவது நம்ம இந்திய கணக்கில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை வழங்குவதற்கு அமெரிக்கா முடிவு எடுத்திருக்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்ற மிடில் ஈஸ்ட்டுக்கான ஒரு தூதர் மாதிரி, அதாவது அமெரிக்காவுடைய மிடில் ஈஸ்ட்டை பார்த்துக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களை பார்த்துக்கொள்ளக்கூடியவர் தான் இப்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரானுடைய அந்த ஃபர்டோ என்ற இடத்துல இருக்கக்கூடிய அணு ஆயுத மையத்தின் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்தினது இல்லையா, அதுக்கு பரிகாரமாக அவர்களுடைய இன்டர்நேஷ்னல் லெவல்